ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி ஹாப்பி டு see you again. ஸோ இன்றைக்கி வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். பேசி நான் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம்லாம் போட்டிருந்தேன். பட் ஆனால் மீண்டும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோவுமே போடல. அப்படியே போட்டிருந்தாலும் தட் வீடியோ வாஸ் லைக் மந்த்ஸ் பிஃபோர் ஒரு இயர் பிஃபோர். அது கண்டினியூவாக என்னால் செய்ய முடியல. பிகாஸ் எனக்கு வந்து had lot of reasons to tell. For example, I cannot say it as reason. I can tell that as excuse. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் தான் பிடிச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு நல்ல வால் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் ஆரம்பிக்கும் போது ஐ வாண்டட் அ பெட்டர் செட்டப். சூப்பர் லைட்ஸ் இருக்கணும், ஒரு ட்ரைபாட், ஃபோனோட ட்ரைபாட் ஒன்று, அப்புறம் நல்ல மைக்கிங்க இப்படி இருக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஓவர் த டைம் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் தட் we just look for reasons to postpone things. நம்மளுக்கு ஒரு சில விஷயம் செய்யணும்னு இருக்குது, ஆசையாக இருக்குது. ஆண்டவரும் நம்மளுக்கு அந்த கிருபை கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் we don't do it because of all these things. So what I'm saying is that நம்மளுக்கு வந்து we should not limit ourselves. We might have lot of limitation sources வந்து இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் if you want to do something for God or maybe in real life, like நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோக்ரஸ் பண்ணணும், ஏதாவது நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் டூ வித் வாட் யூ ஹேவ் இன் யூர் ஹேண்ட்ஸ். ஆண்டவர் கிருபைகளை கொடுத்துருக்காரு. சில பேருக்கு நல்லாவே பாட வரும், ஆனால் மியூசிக் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் அ மியூசிக், நான் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வருஷக்கணக்காக பாட மாட்டாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் தே கேன் சிங் ஃபார் காட். வாட் எவர் கிஃப்ட்ஸ் காட் ஹஸ் கிவன் யூ ஜஸ்ட் கிவ் இட் டு காட். நீங்கள் ஆண்டர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டர் வந்து ஓவர் த டைம் ஆண்டர் உங்களை ப்ளெஸ் பண்ணுவார். ஸோ டோன்ட் ஹாவ் எனி ரீசன்ஸ் ஃபார் நாட் டூயிங் திங்ஸ். வாட் எவர் யூ ஹேவ், ஆண்டர் கரத்தில் என்ன கொடுத்துருக்காரோ அதை ஆண்டருக்காக நம்ம செய்கிறது ஆண்டர் எதிர்பார்க்குறாரு. ஸோ டூ இட் ஃபார் காட். டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்கியூசஸ் லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன் இல்லை, என்கிட்ட ட்ரைபாட் கிடையாது, என்கிட்ட மைக் இல்லை, என்கிட்ட ப்ராப்பர் லைட்ஸ் இல்லை, எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டோன்ட் கம் அப் வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஓவர் த டைம். இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த காரியங்களை வந்து நான் ஓவர் த டைம் லைக் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நான் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டிசிப்ளினாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறேன், ஆண்டரை பற்றி பேசுகிறேன், ஒரு சில தாட்ஸ் எனக்கு ஆண்டர் பேசுகிற காரியங்கள் நான் பேசுகிறேன். இப்போது ஓவர் த டைம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஐ கேன் கம் அப் வித் ட்ரைபாட், ப்ராப்பர் மைக் ஓவர் த டைம். அது 1 மாதத்தில் 2 மாதத்தில். ஸோ இந்த டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பேசுகிற காரியங்கள் பார்த்திங்கன்னா, இனிஷியலாக நான் பேசும்போது நம்மள அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நிறைய இர்ரெலவெண்ட்டாக இருக்கும் நிறைய காரியங்கள். ஆனால் ஓவர் த டைம் அந்த 1 மாதம், இந்த 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேசுகிற அந்த ஆர்டிகுலேஷன்